SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். ரணிலை தாம் சந்திக்கவே இல்லை, ராகுல தேரரின் முரண்பட்ட கருத்து. தேசிய மக்கள் சக்தியின் வடக்கு தமிழ் எம்பிக்கள் சோற்றில் உப்பு போட்டு சாப்பிடுவதில்லை, சாடும் அரியநேத்திரன். முற்றுகையிடப்பட்டு போலி இலக்க தகடு தயாரிக்கும் நிலையம், சிக்கிய சந்தேக நபர். மே மாதத்தில் சிறைக்கு செல்ல போகும் முக்கிய தடைகள், ஜனாதிபதி அனுர வெளியிட்ட அறிவிப்பு. பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை, வெளியான அறிவிப்பு. யாழில் தடையில்லா மின்சாரம், வாக்கு கொடுத்த அடுத்த நிமிடம் மின்வெட்டு. டிரம்பின் அதிரடி முடிவால் நெருக்கடிக்குள்ளான சர்வதேச மாணவர்களின் கல்வி. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிறந்த நாளை முன்னிட்டு அண்மையில் நடைபெற்ற மத நிகழ்வில் தொடகம்பல ராகுல தேரர் வெளியிட்ட கருத்து சமூக ஊடகங்களில் பரவலான விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த நிகழ்வில் பேசிய ராகுல தேரர் 2024 ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் எரிபொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டாம் என்று தாம் அறிவுறுத்தியதாக கூறியிருந்தார். இருப்பினும் அந்த கருத்து அந்த தருணத்தின் அழுத்தம் காரணமாக தவறாக சொல்லப்பட்டது என்று தேரர் 2025 மார்ச் 24 இடம்பெற்ற நிகழ்வில் தெளிவுபடுத்தியுள்ளார். அந்த சூழ்நிலையில் தமது மனதில் ஒரு தெளிவான உதாரணமில்லை. அத்தகைய கோரிக்கையை வைக்க ரணிலை தாம் நேரில் சந்திக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றும் அவர் உள்ளூர் தொலைக்காட்சி நேர்காணலின் போது கூறியுள்ளார். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எப்போதும் இலங்கையில் பௌத்த மதத்தின் நிலைப்பாட்டை நிலைநிறுத்த பாடுபட்டுள்ளார் என்றும் ராகுல தேரர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் உள்ள வடக்கு தமிழ் எம்பிக்கள் சோற்றில் உப்பு போட்டு சாப்பிடுவதில்லை, அதனாலேயே ஆணையரவு உப்பளம் பெயர் மாற்றப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ப. அரியநேத்திரன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் ஆணையரவு உப்பளத்தில் உப்பு உற்பத்தி ஆரம்பிக்கப்பட்டமை தொடர்பில் கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு கூறினார். சோறு உண்ணும் போது உப்பு போட்டு உண்ணாத வடமாகாண தேசிய மக்கள் சக்தி தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இது சமர்ப்பணம். மீளமைக்கப்பட்ட ஆணையரவு உப்பளத்தில் உப்பு உற்பத்தி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தமிழர் தாயகமான ஆணையரவு உப்பளம் இன்று நேற்றல்ல, பல நெடுங்காலமாக ஆணையரவு உப்பு என்ற வரலாற்றை கொண்டது. தமிழீழ விடுதலை புலிகள் காலத்திலும் இந்த உப்பளம் புரண்மிய மேம்பாட்டு பிரிவால் இதே பெயரில் உப்பு உற்பத்தி செய்யப்பட்டது. ஆனால் இன்று ரஜலுணு உப்பு என்ற சிங்கள பெயருடன் சந்தைக்கு வருகிறது. கைத்தொழில் அமைச்சர் சுனில் ஹெந்தனத்தி உப்பு உற்பத்தியை ஆரம்பித்து வைத்தார். அன்றைய ஆணையரவு உப்புதான் இன்று ரஜலுணு என பெயர் மாற்றம் பெற்றுள்ளது. காரணம், தேசிய மக்கள் சக்தி அரசில் உள்ள வடக்கு தமிழ் எம்பிக்கள் சோற்றில் உப்பு போட்டு சாப்பிடுவதில்லை, அதனால் இந்த பெயர் மாற்றப்பட்டுள்ளது. யாரோ பெற்ற பிள்ளைக்கு பெயர் வைப்பதனால் அதை தமிழில் கூட வைக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். சேதுவ போலீஸ் பிரிவின் நீர்கொழும்பு வீதியில் உள்ள சேதுவ பகுதியில் போலி இலக்க தகடு தயாரிக்கும் நிலையத்தை முற்றுகையிட்டதில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பாலான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் சியம்பலகத்த சேதுவ பகுதியை சேர்ந்த 56 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரிடமிருந்து 3 போலி இலக்க தகடுகள், மோட்டார் போக்குவரத்து துறையின் இலக்கத்துடன் கூடிய ஸ்டிக்கர் தாள் மற்றும் இலக்க தகடுகளை தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு ஸ்டிக்கர் தாள் உள்ளிட்ட பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். எதிர்வரும் மே மாதத்தில் அதிக எண்ணிக்கையிலான சர்ச்சைக்குரிய வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் என்றும் வழக்கை விசாரித்த பின்னர் குற்றவாளிகள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பேலியத்தையில் நேற்று நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தேசிய மக்கள் சக்தியின் முதலாவது பேரணியில் உரையாற்றும் போது ஜனாதிபதி இவ்வாறு கூறினார். அவர் தனது உரையில் மேலும் தெரிவிக்கையில், இதுவரை 3 முன்னாள் அமைச்சர்கள் காவலில் வைக்கப்பட்டதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். அரசாங்கத்திற்கு எதிராக தற்போது அதிகம் கூச்சலிடுபவர்கள்தான் அதிகம் பயப்படுகிறார்கள். நாட்டை திவாலாக்கியவர்கள் மீண்டும் அரசாங்கங்களை அமைக்க வருகின்றனர். யார் வேண்டுமானாலும் கனவு காணலாம், அவை வெறும் கனவுதான், அவை ஒருபோதும் நிஜமாகாது. 3 முதல் 4 ஆண்டுகளில் பிராந்தியத்தில் மிக குறைந்த மின்சார கட்டணங்களை கொண்ட நாடாக இலங்கை மாறும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். ரம்லான் பண்டிகைக்காக முஸ்லிம் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்குவது குறித்து கல்வி அமைச்சு விசேட அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி முஸ்லிம் பாடசாலைகளுக்கு 31ஆம் தேதிக்கு மேலதிகமாக எதிர்வரும் மாதம் 1ஆம் தேதி விடுமுறை வழங்க அமைச்சு தீர்மானித்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விடுமுறை தினத்திற்கு பதிலாக பாடசாலை இடம்பெறும் மாற்றுத் திகதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் இதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பாடசாலை மாணவர்களின் புத்தக பையின் எடையை குறைக்குமாறு பாடசாலைகளுக்கு அறிவுறுத்தப்பட்ட போதிலும் சில பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் இது தொடர்பில் கவனம் செலுத்தவில்லை என கல்வி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி கலந்து கொண்ட கூட்டத்தில் சிறிது நேரம் மின்வெட்டு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய புத்திஜீவிகள் அமைப்பின் பொறியியலாளர்கள் பிரிவின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணத்தில் 24 மணி நேரமும் மின்சாரத்தை வழங்குவோம் என்று வலுசக்தி அமைச்சர் உரையாற்றிவிட்டு அமர்ந்த சிறிது நேரத்தில் மின்வெட்டு ஏற்பட்டுள்ளது. இதனால் சிறிது நேரம் நிகழ்வில் தடங்கல் ஏற்பட்டது. இதன் பின்னர் மின்சாரம் வழமைக்கு திரும்பியது. யாழ்ப்பாணத்தின் சில பகுதிகளில் நேற்றைய தினம் மின்தடை சிறிது நேரம் ஏற்பட்டதாக இலங்கை மின்சார சபையின் யாழ்ப்பாண அலுவலகம் உறுதிப்படுத்தியுள்ளது. உலகச் செய்திகள். அமெரிக்காவில் கல்வி கற்று வரும் நூற்றுக்கணக்கான சர்வதேச மாணவர்களை வெளியேறுமாறு குறிப்பிட்டு மின்னஞ்சல் அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் சர்வதேச மாணவர்களுக்கான F1 விசா ரத்து செய்யப்பட்டுள்ளதன் காரணமாக இந்த அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க வெளிவிவகாரத்துறையில் இருந்தே மாணவர்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பப்பட்டுள்ளது. இதில் தாமாகவே நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது. கல்லூரி வளாகங்களில் அவர்களின் நடவடிக்கைகளை குறிப்பிட்டு இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கல்லூரி வளாகங்களில் போராட்டங்களில் ஈடுபட்ட மாணவர்கள் மாத்திரமன்றி நடந்த சம்பவத்தை சமூக ஊடகங்களில் பகிர்ந்த மாணவர்கள் அந்த சமூக ஊடக பதிவை விருப்பம் தெரிவிப்பதாக அடையாளப்படுத்திய மாணவர்கள் என்று நூற்றுக்கணக்கானவர்கள் ட்ரம்ப் நிர்வாகத்தால் இலக்கு வைக்கப்பட்டுள்ளனர். இந்த விவகாரத்தில் சமூக ஊடக பதிவுகளை பகிர்ந்த போராட்டங்களில் கலந்து கொள்ளாத இந்திய மாணவர்களும் சிக்கியுள்ளனர். வெளியான தரவுகளின் அடிப்படையில் 2024 மற்றும் 2024 கல்வியாண்டின் 1.1 மில்லியன் சர்வதேச மாணவர்கள் அமெரிக்காவில் கல்வி கற்று வருகின்றனர். அவர்களில் 3.31 லட்சம் மாணவர்கள் இந்தியாவை சேர்ந்தவர்கள். தேசவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக குறிப்பிட்டு பல சர்வதேச மாணவர்களின் விசாக்கள் ரத்து செய்யப்படுவது குறித்து அமெரிக்க வெளிவிவகார செயலாளர் மார்க் ரூபியோ வெளியிட்டுள்ள அறிவிப்பை அடுத்து தற்போது மாணவர்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 300 மாணவர்களுக்கு மேல் முதற்கட்டத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் ஒவ்வொரு நாளும் நடவடிக்கைகள் தொடரும் என்றும் மார்க் ரூபியோ காட்டமாக பதிலளித்துள்ளார். இதன்படி ஒரேயடியாக 300 விசாக்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் இதில் மாணவர்கள் மற்றும் சுற்றுலாவுக்கு வந்தவர்கள் உட்படுவார்கள் என்றும் மார்க்கோ ரூபியோ குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய தற்போது மின்னஞ்சல் கிடைக்கப்பெற்ற மாணவர்கள் அனைவரும் தாமாகவே நாட்டை விட்டு வெளியேற வேண்டும். இல்லையேல் விதிகளை மீறும் மாணவர்கள் அடையாளம் காணப்பட்டால் அவர்கள் குற்றவாளிகள் போல நாடு கடத்தப்படும் நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்றும் ட்ரம்ப் நிர்வாகம் கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரணிலை தாம் சந்திக்கவே இல்லை. ராகுல தேரரின் முரண்பட்ட கருத்து. தேசிய மக்கள் சக்தியின் வடக்கு தமிழ் எம்பிக்கள் சோற்றில் உப்பு போட்டு சாப்பிடுவதில்லை. சாடும் அரியநேத்திரன். முற்றுகையிடப்பட்டு போலி இலக்க தகடு தயாரிக்கும் நிலையம். சிக்கிய சந்தேக நபர். மே மாதத்தில் சிறைக்கு செல்ல போகும் முக்கிய தடைகள். ஜனாதிபதி அனுர வெளியிட்ட அறிவிப்பு. பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை. வெளியான அறிவிப்பு. யாழில் தடையில்லா மின்சாரம். வாக்கு கொடுத்த அடுத்த நிமிடம் மின்வெட்டு. ட்ரம்பின் அதிரடி முடிவால் நெருக்கடிக்குள்ளான சர்வதேச மாணவர்களின் கல்வி.